த்ரீ டைப் ஆஃப் அட்டாக். 3 விதமாக பந்தை எப்படி அடிக்கிறது. அதாவது பந்து ஷார்ட் பாஸுக்கு போகிறது, மீடியம் பால் போகிறது, ஐ பால் போகிறது, அட்டாக்கர் தான். ஆனால் அந்த 3த்துக்கும் பந்துக்கு நம்ம எவ்வளோ வேகம் போகிறது, எப்படி ஸ்பீடாக போய் டேக்கப் எடுத்து பந்தை அடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 3 பேருமே அட்டாக்கர் தான். ஆனால் அவங்கவுங்க ஒரு பொசிஷனில் நிற்கிறாங்க. ஒருத்தவங்க ஷார்ட் பாஸ் அடிக்கிறது, ஒருத்தவங்க வேவ் பால் அடிக்கிறது, ஒருத்தவங்க ஐ பால் அடிக்கிறது. டேக்கப் 1, டேக்கப் 2, டேக்கப் 3. சரியா? பால் எப்படி செட்டர்கிட்டேருந்து ரிலீஸ் ஆகுதுன்றது. ஃபஸ்ட்டு ஷார்ட் பாஸு, மீடியம் பாலு, ஐ பால். ஃபஸ்ட்டு நம்ம அந்த எந்த ஸ்டெப் வச்சு அடிப்போம்? ஒரே ஸ்டெப்பில் அடி தந்தா லெஃப்ட் ஹேண்டாக இருந்தால் லெஃப்ட் காலு, ரைட் ஹேண்டாக இருந்தால் ரைட் காலு. இங்கேருந்து 2 ஸ்டெப்பு, இங்கே 3 ஸ்டெப் மூமெண்ட்டு. சரியா? ரெண்டாவது மீடியம் பால், மூணாவது ரெண்டாவது மீடியம். இந்த பஸ் பாஸ் எவ்வளோ வேகம், பஸ் பாஸ் எப்படி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உனக்கு காம்பினேஷன் காட்டினாங்கன்னா அந்த பந்துக்கு நீ வேகமாக ஏறணும். அப்போ டேக்கப்பு உனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஷார்ட் பாஸு கரெக்டாக பந்து அவங்க கையில் போய் அவங்கள்ட்ட பந்து வரும்போது வேகமாக வா. நீ எவ்வளோ வேகமாக வரியா அப்போ அந்தால தான் பந்தை அடிக்க முடியும். நெக்ஸ்ட் மூணு தடவை பந்து அடி, ஷார்ட் பாஸு, வேவ் பால், ஐ பால் அடித்து எப்படி மூவ்மெண்ட் கற்றுனியா, இதை நம்ம வந்து ஃபாஸ்ட் ஆகணும். இப்போ ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அந்த லாஸ்ட் ஸ்டெப்பு ஃபாஸ்ட்டாக லாங்கில் காலத்தை வச்சு வைக்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறது. இந்த மாதிரி ஷேப்பில் நின்றுன்னு பந்தை போய் டேக்கப் எடுக்கிறது. சரியா? இப்போ இங்கேருந்து பந்து வருதுன்னு வச்சு கீழே வந்து பார்த்தாலே தெரியும் நெட்டுக்கு மேலே பந்து நம்மளை எப்படி போகுதுன்ட்டு. இப்போ நம்ம நேராக ஏறதுனால பந்து எவ்வளோ ஆகிட்டு போகுதுன்னு தெரியாதுல்ல. ஏந்து நின்றுனா அப்போ வந்து காலை வச்சு கரெக்டாக டேக்கப் தான். ரெடி? வேகமாக கை நல்லா, கை ஃபாஸ்ட்டாக. ரெடி? யார வேலை பந்த வேகமாக படிக்கணும். ரெடி? ரெடி? இப்போ 2 ஸ்டெப் அட்டாக்கு பந்தை வேவ் பால் இங்கே போட போகிறாங்க. சரியா? நான் ஃபஸ்ட்டு நீ ஏறதுக்கப்புறம் பந்து போட்டல, இப்போ நான் பந்தை போட்டுருவேன். பந்து போட நீ ரெடின்னு சொன்னோன்னே நான் பந்து போட்டுருவேன். நீ வேகமாக வந்து அடிக்கணும் பந்தை. ரெடி? பந்தை கீழே பிடி. ரெடி? பந்து அவ்வளோதான் ஹைட்டு.
ஷார்ட் பாஸ் ரீச்சுக்கு மேலே பந்து பிடித்தான் ஒருத்தவங்க அம்மா ரேட்டில் ரீச் பிடிப்பாங்க, ஒருத்தவங்க இவ்வளோ ஹைட் ரீச்சில் பிடிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மேலே பந்து பிடித்தா அந்த ஹைட்டு போடுவாங்க. ரெடி ஹைட் மூணாவதாக அடிக்க போகிறது ஐபால். சரியா? இந்த ஷேப்பில் அதை மாதிரி இப்படி நின்று இதுக்கப்புறம் டேக்கப் எடுத்து பந்துக்கு போகிறது, அப்படி போகிறது. ரெடி? ரெடி ரெடி ரெடி. பந்தை கீழே விடு. So